பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது அப்படின்னு ஒரு 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 காரியமே இருக்கு, அதில் போடப்படுது. அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும். கர்த்தரை தொழுது கொண்டாலும் பயபக்தியோடு தொழுவாங்க. ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பயத்து நிமித்தமாய் ஊழியம் செய்யுது, பயத்து தரிசனம் நிறைவேற்றுது, பயத்து நிமித்தமாய் நம்ம இணங்கி போவது வரணுங்க. பயம், கர்த்தர் ஏதாவது பண்ணிட்டு வர அப்படின்னு பயம். அது கர்த்தர் அன்பின் நிமித்தமாய் செய்கிற ஊழியமோ, கர்த்தர் மேலே உங்க அன்பு இருந்தா, கர்த்தர் மேலே நீங்க கர்த்தர் நம்ம ரட்சித்தாரு, கர்த்தர் நம்மளை ரத்தத்தில் மீட்டு கொண்டாரு, அந்த அனுபவத்துக்காக அது கொடுத்தாலே பெரிய விஷயம். அது அடிக்கடி அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்க இருக்காரு, பரலோகத்தில் இருக்காருன்னு தெரியாது, எங்க பூமியில பாதாளத்தில் இருக்கா தெரியாது, இயேசு எங்க இருக்காரோ அங்க நான் இருக்கேன். அப்போ என்ன, இயேசு எங்க இருக்காரு? இயேசு நன்மை செய்கிறவர், மேன்மையான நடத்துகிறவர். அவர் நம்மளை எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு, நான் எங்க போல இருக்க ஆயத்தமா இருக்குன்னு சொல்றதுன்னா, இயேசு இருக்கிற இடம் தான் எனக்கு பரலோகம் அப்படின்னு சொல்ல எவ்வளவு உன்னதமான ஒரு காரியம்.